தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். 2017 2022 வரையிலான காலகட்டத்தில் தமிழக அரசுடைய நிதி மேலாண்மை எப்படி இருந்தது என்பதற்கான மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் பல விஷயங்கள் சொல்லப்பட்ட போதிலும் ரொம்ப கிளாரிங்காக இருக்கிற விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, போக்குவரத்து கழகங்கள் பற்றிய ஒரு விஷயமா இருக்குது. கடன் அப்படின்னு பார்த்தா 20,918 கோடியாக அதிகரித்திருக்கிறது 2022-23 காலகட்டத்தில் அப்படின்ற விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது 2017-18 காலகட்டத்தோட ஒப்பிடுகையில் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த அளவிற்கு கடன் போய்கிட்டே இருக்குன்னு இப்போ 2023 அப்படின்னா இப்போ நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னும் நிறைய கடனாக நஷ்டத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. நான் அதை பற்றி பேசும்போது பார்த்தா 2018 24,718 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது போக்குவரத்து துறைக்கு. 2022 பார்த்தாக்கா 48,478 கோடியாக அது உயர்ந்திருக்கிறது. ஸோ கடன் நஷ்டம் ரெண்டுமே அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். நம்ம அதையும் கடந்து 2 வருடங்கள் கிட்ட வந்துட்டோம் அப்படின்றதையும் நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிற இந்த இடத்துல. இந்த நிலையில் போக்குவரத்து கழகங்கள் எப்படி இருக்கிறது, இந்த கணக்கு தணிக்கை அறிக்கை என்ன விஷயத்தை இன்னும் சுட்டி காட்டியிருக்கு, இந்த போக்குவரத்து துறை குறித்த என்ன விஷயத்தை பொதுவாக சொல்லி இருக்கு, அதை இனிமேலாவது அதெல்லாம் சரி செய்யப்படுமா இல்லை சரி செய்யப்பட்டுடுச்சா அப்படின்ற ஒரு விஷயமும் இல்லை, ஆமாம் கடன் தான் நஷ்டம்தான்னு ஒத்துக்கொள்ள வேண்டிய இடத்துல தான் தமிழக அரசு இருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஒருவர் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் திரு கமலக்கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. மற்றொருவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம். கமலக்கண்ணன் சார், உங்ககிட்ட இருந்து தான், அதாவது 3 மடங்கு, அதுவும் 2023 மார்ச்சோட நம்ம பார்க்குறோம் அதிகரித்திருக்கிறது நஷ்டம். இப்போவும் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் சொல்லணும். அதே நேரத்தில் அந்த 2022-23 அப்படிங்கிறது அது முந்தைய காலகட்ட கணக்கை தான் நம்ம எடுத்துக்கணுமா? ஏன்னா அடுத்த ஆட்சி வந்துருச்சு, ஒரு 1.5 வருஷம் தான் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த ஆட்சியும் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் இருக்கா அப்படின்றதையும் சேர்த்து சொல்லணும். இது 1972 இது அரசாங்கத்திடம் இருந்த துறை, அதை கார்ப்பரேஷனாக மாற்றினாங்க 72. அன்று முதல் இந்த கடன் தொகை என்பது ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கிட்டே வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சர்வீஸ், இலவச சர்வீஸுகள் நிறைய கொடுக்கறதுனால, பேருந்தில் பள்ளிக்கு போகிற பசங்களுக்கு ஃப்ரீ, முதியோருக்கு இப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இவங்க அந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் கடன் தொகை கூட்டிக்கிட்டு வருது. இந்த கடன் தொகை 2010 வரைக்கும் இருந்த அமௌண்ட் 16,470 கோடி 2010 வரைக்கும். அடுத்தது அந்த 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி காலத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, அண்ணன் எடப்பாடியாக இருக்கும்போதும் வாங்கப்பட்ட தொகைகள் கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த 10 ஆண்டுகளில் இருக்கும். இந்த 20,000 கோடி பணம் வாங்கியிருந்ததில் 16,000 பேருந்துகள் வாங்கப்பட்டது. 10 ஆண்டுகளில் 16,000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டது. 7,000 பேரை வேலைக்கு ஆட்களை அரசில் வேலைக்கு எடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கொரோனா என்ற கொடிய காலகட்டத்தில் 8 மாதம் அனைவருக்கும் முழு சம்பளத்தையும் கொடுத்து 10% போனஸையும் கொடுத்தது. இந்த 38,000 கோடி கடன் இருக்கிறது எந்த இடத்துல பேசப்பட்டதுன்னா, அது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையின் போது அப்போதைய அமைச்சராக இருந்த திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிறார். நாங்கள் கலந்துக்கிறோம். இப்போ இவ்வளோ கடன் தொகைலாம் இருக்குது, 38,000 கோடி இருந்தது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இது ஒன்றும் மறைக்கிற விஷயம் இல்லை. நிறைய கடன்கள்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் சம்பள உயர்வு வேறு இருக்குது, பேச்சுவார்த்தை இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை இடைமறித்து சொன்னார். என்ன இல்லைண்ணே, இப்போ 48,000 கோடி கடன் என்னார். ரொம்ப சந்தோஷண்ணே, இது வரைக்கும் ஒரு பேருந்தும் வாங்காத
12,000 கோடி கடனை ஒரே வருஷத்தில் வாங்கியிருக்கிறீங்க. நாங்கள் 10 வருஷம் வாங்கின கடன், அதில் பேருந்து வாங்கியிருக்கோம், வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இது ஒன்றுமே இல்லாத இவ்வளோ பண்ணியிருக்கிறீங்களே, அதிசயமாக இருக்குது அப்படின்னு நான் இங்கேயே வந்து கமெண்ட் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இவங்க கொடுத்துருக்கிற கணக்கை விட அதிகமானது. இவங்க கொடுத்துருக்கிறது ஒன்லி வந்து அந்த நோட் புக்கில் இருக்கிற இதோ எடுத்து பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் வந்து தர வேண்டிய பணம், அதாவது வந்து ப்ராவிடன்ட் ஃபண்டாக கட்ட வேண்டிய பணத்தை வந்து அரசு செலவு பண்ணியிருக்குது. தொழிலாளருடைய ஓய்வூதிய பலன்களுக்கெல்லாம் வந்து எடுத்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணியிருக்குது. இதையெல்லாம் தொடர்ச்சியாக மாறி மாறி வந்து 2 அரசுமே அதுதான் அந்த கடன் வந்து இப்போ நீங்கள் 22,000 சில்லற கோடி சொல்லும்போது இது வந்து 52,000 கோடி கடன் வந்து அதிகமாக இருக்குது. ஆமாம், இவங்க எடுத்து ஏதோ ஒரு கணக்கில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து 52,000 கோடிக்கு மேலே போக்குவரத்து துறை வந்து இன்னைக்கு கடனில் இருக்குது. அதாவது அவங்க சொல்கிற அந்த 21,980 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழியர்களுக்கான செலவினமே 63.5 அதிகரிச்சிருக்குங்கிறாங்க. 55லேருந்து பார்த்தா 63, இதே இந்த 2017லேருந்து 22க்குள்ள அதிகரிச்சு. இன்னொரு விஷயத்தையும் அவங்க வைக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க 10,000 பேருந்துகளை வாங்கணும், 16,000 பேருந்துகள்னு சொல்கிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பஸ் அந்த அளவுக்கு ஓடலை, அந்த அளவுக்கு வாங்கலை, அதனால் ஒரு 495 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இல்லைங்கம்மா, இப்போ நீங்கள் ஒரு நிமிஷமா 22,300 வண்டி தமிழ்நாடு பூரா வந்து டிரான்ஸ்போர்ட் 22,300 பேருந்துகள் இயக்கப்பட்டது. இப்போ நேற்று அவங்க அறிக்கையில் வந்து 20,000 பேருந்து தான் சொல்லியிருக்காங்க. 20,200 300 சொல்லியிருக்காங்க. சரி, நீரை போட்டு 2,000 பேருந்து இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 22,000 பேருந்து என்பது காலங்காலமாக இயக்கப்பட்டு வந்தது. இந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் வாங்கணுன்றது வந்து ரெக்கார்டு, சும்மா வாய் வழியெல்லாம் சொல்லிட முடியாது. ஆண்டுக்கு வந்து 1,500லேருந்து 2,000 பேருந்துகள் வாங்கப்பட வேண்டும். அம்மா ஆட்சி காலத்தில் வந்து கடைசியாக 14, 15லலாம் பேருந்து வாங்க ஆரம்பித்தாச்சு. 11 ஆட்சி வந்து அது வாங்கப்பட்டது தொடர்ச்சியாக வந்து அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இறுதியாக வாங்கினது வந்து அந்த 19 கொரோனா காலத்துக்கு முன்னாடி வாங்கினது 800 பேருந்து. இது வரைக்கும் மொத்தம் வாங்கினது 16,000 பேருந்து. அந்த 16,000 பேருந்து என்பது வருஷத்துக்கு 1,500 வண்டி சராசரியாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த இதெல்லாம் செலவும் சேர்ந்து தான் அந்த 10 வருஷத்தில் அந்த கடன்லாம் ஏறினது, செலவினங்கள்லாம். ஆனால் 7,000 பேர் புதுசாக வேலைக்கு எடுத்தோம், டிரைவர் கான்ட்ராக்டர் எடுத்தோம். இது எல்லாம் நடந்தது. ஆனால் எதுவுமே வந்து இப்போ இந்த 3 ஆண்டுகளில் வந்து இப்போ இதுவரையிலும் 700 பேருந்து தான் வாங்கப்பட்டிருக்குது. ஆனால் கடன் தொகை பார்த்தீங்கன்னா 38லேருந்து 50னா 15,000 கோடி கடன் வந்திருக்குத ஒழிய அந்த கடனுக்கே வட்டி கட்டணுமே, அந்த கடனுக்கே நீங்கள் வட்டி கொடுக்கணும். ஆமாம்மா, அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன? நாங்கள் என்ன சொல்கிறதே காதில் வாங்க மாட்டாங்களா அரசாங்கம்? நாங்கள் பல வாட்டி சொல்லிட்டோமே, இந்த கடனில் இருந்து மீட்டு எடுக்க முடியாது உங்களை இந்த போக்குவரத்து. ஏன்னா ஆண்டினுடைய பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டு. இதில் 5ல் ஒரு பாகம் கடன் இருக்குது. இந்த கடனை எப்படி நம்ம கட்டி இந்த போக்குவரத்து துறையை நம்ம இதுவாக நடத்த முடியும், மீட்டு எடுக்க முடியும்? தொழிலாளர்களை திறம்பட பயன்படுத்தவில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மையான வார்த்தை. என்ன காரணம்னா, இங்கே வந்து ஓடின்ற பேரில் இன்றைக்கி ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் வாகனத்தை இயக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாத ஒரு காலத்தில் இங்கே வந்து சரண் சிங்னு ஐஏஎஸ் வந்து சென்னை எம்டிசி பார்த்தார். அவர் இருக்கும்போது என்ன பண்ணார், செலவினங்களை குறைக்கிறதுக்கு, வருமானத்தை கூட்ட முடியுதோ இல்லையோ செலவினங்களை குறைக்கணுன்றதுல தெளிவாக இருந்து ஒவ்வொரு அதிகாரியும் வந்து தன்னுடைய சொந்த வாகனத்தை பயன்படுத்தினா பெட்ரோல் அலவுன்ஸ் இல்லைனா நீ பேருந்தில் வந்துரு, உனக்கு தனியாக ஜீப்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ளே எடுத்து நிறுத்திட்டு சிறப்பான முறையில் அதை வழி நடத்தினார். இப்போ நாங்கள்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் இப்போ சென்னையில் எம்டிசி வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பண்ணியிருக்காங்க அரசாங்கம். இந்த மாதிரி செலவினங்களை குறைக்கணும். அதாவது வந்து ஒரு அதிகாரிக்கு ஒரு ஜீப் கொடுத்தா அதை ஓட்டக்கூடிய ஒருவருடைய டிரைவர் சம்பளம் 65,000. ஏன்னா அவர் சீனியர் தான், அந்த லைட் டியூட்டியில் போயிடுவார். அவர் அங்கே வீட்டிலேருந்து கூப்பிட்டாந்து இங்கே ஆஃபீஸில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பார். சாயங்காலம் எடுத்துமா விடுவார். அவருக்கு 65,000 சம்பளம், அந்த வண்டிக்கு டீசலு, அந்த வண்டியை மெயின்டெனன்ஸு, எல்லா செலவும் 1 லட்ச ரூபா வரும். இந்த மாதிரி செலவினங்கள்லாம் நடந்ததெல்லாம் குறைச்சார். ஆனால் இப்போ எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள்லாம் என்ன இந்த வந்து நம்ம 2025 மார்ச் வரும் அப்படின்னா கடன் எவ்வளோ இருக்கும் ஓரளவுக்கு, ஒரு உங்கள் ஐடியா பிரகாரம் எவ்வளோ? மார்ச் வரலாம் வந்தால் ஒரு 55,000 கோடி கிட்டத்தட்ட வந்துடும். இன்னும் ஒரு 3-4,000 கோடி கண்டிப்பாக கடன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, இன்கம் வரதுக்கு. 1,500 பஸ்ஸு ரெனோவேஷன் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க, புதிய பேருந்துகளை விட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க. 700 வந்துடுச்சு, இன்னும் வரப்போகுது எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அது ஒரு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வழித்தடங்களை பற்றியும் பேசுகிறாங்க. நாங்கள் அந்த
அந்த கூடுதலாக என்னென்ன வழித்தடத்தையும் பார்த்து 399 வழித்தடத்தில் விட்டுருக்கோம் அப்படின்னு இந்த அரசு, இப்போ இருக்கக்கூடிய அரசு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அப்போவும் உங்களுக்கு நீங்கள் 55 இருக்குங்கிறீங்க, 55,000 கோடி. கண்டிப்பாக. என்னென்ன மேடம், நீங்கள் வழித்தடம் புதிய வழித்தடம் விட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு வழித்தடையில் 8 சர்வீஸ் இருந்ததுன்னா நீங்கள் 4 சர்வீஸ் போகுது, பாதியாக குறைச்சிட்டாங்க. புதுசாக ரூட் எடுத்து விட்டுருக்கலாம், அதில் வண்டி போகிறது பார்த்தீங்கன்னா கம்மி. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து 22,300 பேருந்து இயக்கப்பட சென்னை தமிழ்நாட்டில் இன்றைக்கி 20,000 பேருந்து தான் வந்துட்டீங்களே. 2,000 பேருந்து வந்து எங்கே? அப்போ வழித்தடம் கூடனா வண்டி கூடி இருக்கணும்ல. நாங்கள் 22 இவங்க கணக்கு சொல்கிறாங்க, 20,600 பேருந்துகள் இருக்குன்னு இவங்க 2022, 23 கணக்கு சொல்கிறாங்க. இப்போவும் அவ்வளோதான் இருக்கா? ஆமாம்மா, இப்போ 700 பஸ் வாங்கினாங்கன்னா நிற்கிறது வந்து 2,000 பஸ்ஸுக்கு மேலே இப்போ எல்லா இடத்துலையும். இப்போது நேற்று ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பூரா வந்து எடுத்துக்கிட்டு சென்னை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இங்கே வந்து கிட்டத்தட்ட 3,200 வண்டி ஆப்ரேட் ஆகணுமா சென்னையில். இன்றைக்கி ஓடுறது வந்து 2,600, 2,700 வண்டிக்கு மேலே ஓடலை. 600-700 வண்டி வந்து இன்றைக்கி வந்து டெப்போக்களில் நிற்கிது. என்ன நிற்கிதுன்னா, டயர் இல்லை, பேட்டரி இல்லை, ரேடியேட்டர் ப்ராப்ளம், ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை, மெயின்டெனன்ஸே இல்லாதனால வண்டிக்கு நிற்கிது. இது மாதிரி ஒவ்வொரு கார்ப்பரேஷன்லையும் வண்டி நின்றுக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் கணக்கு எடுத்திங்கனாக்கா ஒட்டு மொத்தமாக ஒரு 4,000-5,000 வண்டி ஓடாதே நிற்கிது. அப்போ இவ்வளோ வண்டி வந்து, அதாவது அந்த லாஸ்ட் டைம் நான் நம்ம இதில் கூட சொல்லியிருக்கிறேன் நான். எப்படின்னா, ஏப்ரல் மாதத்தில் ஒரு கண்ட்ராக்டர் பேருந்துலேருந்து அப்படியே கீழே போய் விழுந்தார் சீட்டோட. அப்போ வந்து அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, எங்கள் பொதுச் செயலாளர் அறிக்கை விட்ட உடனே 48 மணி நேரத்தில் எத்தனை சதவீத பேருந்துகள் பழுது அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லணும்னு சொல்லி செக்ரட்டரி லெட்டர் எழுதுகிறார் ஆல் எம்டிஸ். ஆமாம், எம்டிக்கு ஆல் எம்டிஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஒரு கணக்கு எடுத்து 60%, 30% டேமேஜ் எல்லாம் கணக்கு போட்டு மொத்தமாக எங்களுக்கு அவங்க கொடுத்த கணக்கு 7,000 பேருந்து, 6,800 பேருந்து வந்து தமிழ்நாடு பூரா இந்த 22,000 பேருந்தில் ஓடலைன்றாங்க. அப்போ அவங்க கொடுத்த கணக்கு இது 48 மணி நேரத்தில் கணக்கு எடுத்து கொடுக்குறாங்க. சரி, இதையெல்லாம் ரிப்பேர் பண்ணுங்கன்னு இவங்க ஆர்டர் போடுறாங்க. அதை 48 மணி நேரத்தில் சரி பண்ணதா ரிப்போர்ட் எல்லாம் பேப்பரில் தான். 7,000 ஓடுதா ஓடலையே? இல்லையே, ஓடலையே. அதுலேருந்து வந்து அதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கியிருக்கணும், இல்லை மெயின்டெனன்ஸே இல்லையே. ஜெயக்கண்ணன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இது வந்து 2022, 23 தானே அப்படின்லாம் தப்பிச்சிட முடியாது. ஏன்னா 1.5 வருடம் ஆட்சி இருக்குது. இப்போ அதை மீறி இன்னொரு 1.5 வருடம் போயிருக்கு. அவர் சொல்கிறாரு இன்னும் 55,000 கோடியாவது சாலிடாக இருக்கும் அப்படிங்கிறாரு. 7,000 பேருந்து இன்னும் உள்ளதான் இருக்குங்கிறாரு. அப்போ என்ன மாதிரியான ஒரு நிர்வாகத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் நம்ம போக்குவரத்து துறையில்? என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? அப்போ நம்ம வந்து இந்த கடன் நஷ்டம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்தால் எப்படி தொழிலாளர்களுக்கு அவங்களுக்குரிய ஓய்வூதிய பலன்கள், அவங்க எது போராடிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான அவங்களுக்கான நீதி எப்படி கிடைக்க போகுது? ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா, ஒரு ஐடியா இருக்கா? அகில இந்திய அளவில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தை அண்ணன் சொல்கிற மாதிரி 1972 அரசுடைய முழுமையான கட்டுப்பாட்டிலிருந்து போக்குவரத்து கழகமாக உருவாக்கப்பட்ட பிறகு மிகவும் லாபகரமாக இயங்கிய ஒரு துறைகளில் போக்குவரத்து இந்த கழகமும், குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு ஒட்டுமொத்த போக்குவரத்து கழகத்தையும் சொல்கிறேன், அதில் இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் வந்து தனிப்பட்ட, அதாவது சர்வீஸ் மோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நம்ம லாபம் பார்த்து செய்யக்கூடிய துறை அல்ல. சரி, அந்த காரணத்தினால தான் எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு போக்குவரத்து என்பது சமூக நீதி திட்டங்களோடு இணைந்ததாக இருக்கிறது. அதனால தான் முதல்ல வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து பள்ளி மாணவர்களுக்கு, அதில் 12ஆம் வகுப்பு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இன்றைக்கு பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இப்போ இந்த இழப்பை எல்லாம் சரி செய்ய வேண்டியிருக்கு. இப்போ இந்த இழப்பு வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பு தான். அதற்கு வந்து தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்க சொல்றது சர்வீஸ்னு எல்லாரும் வரிசையா இது ஒரு ஈஸியா நம்ம சேவை நோக்கம் சேவை தான். ஆனா அங்க வர்க் பண்றவங்க இன்னொரு செய்தி அண்ணன் சொன்னாரு. இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினர் வந்து பணியாற்றுவதில்லை அப்படிங்கிற மாதிரி. இது வந்து அண்ணனுக்கே தெரியும். 2 கட்சிகளுமே அது வந்து ஒரு புரிதலோடு தான் நடந்துக்குவாங்க. சங்கத்தில் இருக்கவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. இதுக்கு எங்கேயாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. இது 2 பேரும் புரிதலோட போயிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இதை வந்து இந்த துறையே இல்லாம போயிட்டு ஒரு கட்டத்துல காணாம போயிருமோன்ற ஒரு சந்தேகம். பொது வெளியில வந்து என்னன்னா, சங்கத்தில், அதாவது என்னன்னா அவங்க சங்க பணிகளை ஆற்றுவதால் அதுவும் பொதுமக்களுக்கான பணி அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து அந்த போக்குவரத்து துறையில் பணியாற்றினாலும் அதற்குரிய பணிகளை செய்வதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு உண்டு. அதில் வந்து ஒரு நடைமுறையில் இருக்கிறது. நான் சொல்கிறது என்னென்னா, அண்ணன் சொல்கிற மாதிரி திமுக மட்டும் அது கிடையாது. ஏற்கனவே அண்ணா திமுகலே அப்படி தான் இருந்தது. அண்ணனே தொழிற்சங்க பணியில் இருந்தாலும் அவர் வந்து பணியாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அதிகாரியும் கேட்ட முடியாது. இது நான் சொல்லக்கூடியது வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்ந்த தொழிற்சங்கங்களுக்கு அதான் நிலை.
இப்ப யாருதான் வேலை செய்யறாங்க? அதுதான் அந்த வேலை. ஏன்னா எல்லாம் நீங்க எல்லா யூனியனையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் யாருதான் அந்த இது மூலமாக பணியாற்றாமலேயே சம்பளம் வாங்கக்கூடிய அந்த இழப்பை யார்கிட்ட சரி பண்றது? அடுத்து ஒண்ணு. சரி, அவங்க ஐடியாலாம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. இல்ல இல்ல நீங்க அதாவது தொடர்ச்சியா போராட்டம்னு ஒண்ணு நடக்குது, அமைச்சர் பேசுறாரு, அந்தந்த நேரத்துக்கு ஒரு தற்காலிகமா அவங்க எப்படியாவது போராட்டத்தை நிறுத்த முயற்சிக்கிறாங்க, இல்ல நீதிமன்றம் வரைக்கும் போய் நான் சொல்றேன் அண்ணன் சொல்லக்கூடிய அந்த யோசனைகளை ஐடியாலாம் இருக்குங்கிறாங்களே, அந்த கடந்த 10 ஆண்டுகள் அதை பயன்படுத்தி இருக்கலாம். அண்ணனை போன்ற மூத்த தொழிற்சங்கவாதிகளுக்கெல்லாம் அந்த ஆட்சியில தான் கேட்பாங்க, இந்த ஆட்சியில அவர் சொல்றதை கேட்பாங்க. அதை சொல்லவே இல்லை. அது இந்த ஆட்சியில உள்ள அதாவது தொழிற்சங்கவாதிகள்கிட்ட வந்து பல விதமான நீங்க சொல்றீங்க யோசனைகள் இருக்கு. அண்ணன் நேரடியாக இப்போ அவர் கண்ணப்பண்ணலாம் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் இருந்ததுனால அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால கொஞ்சம் உரிமையாகவே கேட்கக்கூடியவர் தான். நான் அந்த விஷயத்துக்கு வரல. தமிழ்நாட்டு போக்குவரத்து கழகத்தில் தொடர்ச்சியாக இந்த நஷ்ட பிரச்சனை வர்றதுக்கான காரணங்கள் என்ன நம்ம ஆய்வு பண்ணுவது. அதாவது அண்ணனை போட தொழிற்சங்கம் எனக்கு தெரியாது, ஆனாலும் சட்டப்படி என்ன நடக்குது, இதில் சட்டம் சார்ந்து நம்ம என்ன செய்ய முடியும், அதாவது தொழிற்சங்கங்களை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கன்னு எழுந்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள் சார்பில் நடக்கக்கூடிய இப்போ நேரடியாக டிரைவர்கள் கண்டக்டர்கள்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அளவிற்கு வேறு எந்த மாநிலங்களும் கிடையாது. ஒரு துறைவிங்கில் இப்போ ஒரு நேரடியாக இப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு இன்றைக்கி வந்து நேரடியாக எங்களால் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டா கூட அவங்களால மாற்று ஏற்பாடு எடுத்து டிரைவர்களையும் கண்டக்டர்களையும் போட்டு அந்த பேருந்துகளை ஓட்ட முடியும். இந்த மாற்று ஏற்பாடுகளை மற்ற மாநிலங்கள் நீங்கள் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அடுத்ததாக இன்னொரு பிரச்சனை தொடர்ச்சியாக போராட்டமே இல்லையே. இல்லை சொல்கிறேன், இங்கே தான் இருக்கு. நீங்கள் இவ்வளோ பெருமையாக சொல்கிற இதே இடத்துல தான் இன்னைக்கு அவங்க பணப்பலன்களுக்காக தொடர்ந்து போராட வேண்டிய நிலையும் இருக்கு. நீங்கள் அதாவது தொழிலாளர்களை பாராட்டுறோம்னா நம்ம அவங்களை கரெக்டாக அவங்களுடைய நீங்கள் சொல்லுங்க என்ன கொடுக்கணுமோ. என்னுடைய உறவினர்கள் எனக்கு நட்பு சார்ந்தவெல்லாம் கூட நிறைய பேர் போக்குவரத்துலேருந்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகு சமீபத்தில் என்னுடைய மாமா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க பையனுக்கு திருமணம் செய்யும் பொழுது மிகப்பெரிய கடனில் மாட்டிக்கிட்டார். அவருக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட் வராதனால. இத்தனைக்கு அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தான். இதை வந்து நம்ம கட்சியினுடைய நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியின் பால் அரசியல் ரீதியாக இருப்பது வேற. ஆனால் பணியாளர்கள்னு வந்ததுக்கு பிறகு இன்னொன்று அரசு போக்குவரத்து கழகம் என்பது முழுமையான வந்து உங்கள் அரசு துறை கிடையாது. அந்த குவாசி கவர்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது போக்குவரத்து கழகம் கார்பரேஷன், அரசு ஊழியர்கள்னு கூட நீங்கள் வரையறுத்துட முடியாது. அதாவது எப்படி அகில இந்திய அளவில் உங்களுக்கு ரயில்வே போர்டு, அதை நான் இந்த செய்தியை சொல்லிடுறேன், ரயில்வே போர்டு எப்படி வந்து ரயில்வே ஊழியர்களை வந்து நீங்கள் முழுமையாக அரசு ஊழியர்கள்னு சொல்லிட முடியாது. அந்த அடிப்படையில் தான் நம்ம போக்குவரத்து கழகம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்து கழகம் அப்படி கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உள்ள அந்த விதிகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது எனக்கு தெரிந்ததை நான் சொன்னேன், போக்குவரத்து கழகத்திற்கு நிறைய நிதி இழப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்னென்னா அதிகமான வந்து இப்போ அந்த கட்டமைப்பு வசதிகள் குறைந்து போயிடுச்சோ, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ ஒரு டெப்போ இருக்குன்னு வைக்கல, திருவான்மியூர் டெப்போ இருக்குது, அந்த டெப்போவுக்குள்ளே உள்ள வசதிகளை மற்ற இடங்களுக்கான பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறாங்க, அங்கே பேருந்துகள் குறைஞ்சிருது. இன்னொரு ஆட்குறைப்பு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த பணியாளர் எல்லாருமே பணியாளர்களை வேற பணிக்கு அனுப்புகிறாங்க. ஒன்று. இன்னொன்று 60 வயது அப்படின்னு ஆனதுக்கு பிறகு புது பணியாளர்கள் இருக்க முடியல. கொரோனா காலத்துக்கு பிறகு எல்லாருக்குமே 60 வயதுன்னு வரும்போது இந்த பணியாளர்களுக்கு உரிய பதவி உயர்வு கொடுக்க முடியல. புதிதாக துடிப்போடு செயல்படைய இளைஞர்களை கண்டக்டராக டிரைவராக வர முடியல. இதனால் அவுட் சோர்சிங் முறையில் வந்து போக்குவரத்து கழகத்தில் ஆட்கள் எடுக்கலன்னா அதற்கும் எதிர்ப்பு இருக்குது. இல்லை எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து நாங்கள் வந்து எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். என்ன நடக்குதுன்னாமா இன்னைக்கு வந்து டிரைவர் கண்ட்ராக்டர் பற்றாக்குறை, தொழில்நுட்ப பணியாளர் பற்றாக்குறை 7500 பேருக்கு மேலே இருக்காங்க. சரி, இதை வந்து அரசு வந்து இன்னும் ஃபில்ஃபில் பண்ணலை. அதுக்கு பதில் வந்து அவுட் சோர்சிங்கில் நீங்கள் சொன்ன மாதிரி தினக்கூலி அடிப்படையில் எடுக்கிறாங்க. இந்த தினக்கூலி அடிப்படையில் எடுக்கிற போது அவங்களுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. அவன் வந்து வண்டி ஓட்டுறான், இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த கான்ட்ராக்டுக்காரனை கூப்பிட்டு சொன்னால் அவன் நிறுத்துவான். ஆனால் அவன் இதே டிரைவர் இன்னொரு மண்டலத்தில் போய் வண்டி ஓட்டுவான். இன்றைக்கி திருவான்மூர் வண்டியில் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகிருந்ததுன்னா நாளைக்கு அவன் தாம்பரம் ஏரியாவில் இல்லை அம்பத்தூர் எங்கேயோ ஒன்று அனுப்புவாங்க. ஏன்னா இது பரவலாக ஆள் எடுத்துருக்கிறதுனால இது தவறு. இது வந்து பொதுமக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே வருதுன்னா, தனக்குன்னு ஒரு வேலையை வந்துடுச்சுன்னா அவன் வாழ்நாள் பூரா அதில் இருந்தாகணும், அவன் குடும்பத்தை காப்பாற்றணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுவாங்க, விபத்துக்களை குறைப்பாங்க. இதே அரசாங்கம் வந்து ஏன் தான் கருத்தில் கொண்டே தெரியல, இன்ன வரைக்கும் ஆள் எடுக்கலை, சொல்லிக்கிட்டு இருக்காங்களே எடுக்கலை. இங்கே சார் சொன்னது வந்து என்ன சொல்கிறாருன்னா,
இந்த சர்வீஸ் இல்லை எனக்கு இன்னொரு இலவச பஸ் பயணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மகளிருக்காக இருக்கட்டும் இல்லை மாணவர்களுக்காக இருக்கட்டும். இப்போ அதற்கான காம்பன்சேஷன் அரசு கொடுக்கல, அதுதான் கொடுக்கணுமா. இப்போ அந்த மாதிரி கொடுத்துருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த நஷ்டத்தை குறைச்சிருக்கலாம். ஒவ்வொரு அதாவது வரவுக்கும் செலவுக்குமான இடைப்பட்ட தொகையை அரசு வழங்கணும். இதுதான் இது அந்த இதில் வந்தது. ஆனால் அரசு வந்து வழங்கலை. ஏதோ ஒரு காரணத்தில் தள்ளி போய் இந்த வருஷத்தை அடுத்த வருஷம் கொடுக்கலான்னுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே அதுதான் முதல்ல வந்து இடத்துக்கே வரேன். ஏன்னா அந்த எம்டியாக வந்து ஐஏஎஸ்ஸாக இருக்கும்போது அவங்க ரூல் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற எம்டிஸ்லாம் என்னென்னா பணம் இல்லையா, டிரைவருங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த பணத்தை எடுத்து ஃப்ராட் பண்ணி பணத்தை எடுத்து டீசல் போட்டுக்கோ, டீசல் வரலையா இதை பண்ணி இப்படின்னு இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் தோணி ரொட்டேஷன் நிறைய ஆகிப்போச்சு. அங்கே இருக்கும்போது அப்படி இல்லை. இந்த ஃபண்டு இந்த மாதம் இவர்கிட்ட பிடிக்கக்கூடிய டிரைவர்கிட்ட பிடிக்கக்கூடிய ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணத்தை இதில் கட்டிடுவாங்க ஆஃபீஸில். அப்போ அந்த செலவினங்கள் வந்து அவங்க அதுக்குள்ளே தான் பார்த்துக்குவாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு. அந்த ரூல் என்னவோ அதை பண்ணுவாங்க. இவங்க அப்படி கிடையாது. ரூலை மீறி என்ன பண்ணலான்னு இவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அண்ணே இந்த பணத்தை எடுத்து அது யூஸ் பண்ணிக்கலாண்ணே, அமைச்சர்கிட்ட அடுத்த இதில் வரும்போது பண்ணிக்கலான்னு ஏதாவது ஒன்று சொல்லி எல்லோரும் கடனை அதிகமாக போயிடுச்சு. இந்த கடனை வந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஒரே கோரிக்கை, ஒட்டுமொத்த எல்லா தொழிலாளருடைய கோரிக்கையும் மீண்டும் இதை வந்து அரசு துறையாக மாற்றினால் மட்டும்தான் இந்த போக்குவரத்து துறையை காப்பாற்ற முடியும். இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். ஏன்னா நம்ம பக்கத்து மாநிலத்தில் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே இது குவாசி கவர்மெண்ட்டாக இதை வச்சுருக்குறோம் நம்ம. இல்லைம்மா, அது அன்னைக்கு வைக்கப்பட்டது 68 வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் டிரான்ஸ்போர்ட் மந்திரியாக இருந்தார். அங்கே அப்போ என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் அரசுடைமை ஆக்கிறன்னு வந்தாங்க. அப்புறம் 72 இதை கார்பரேஷனாக பிரித்தது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான். அதுக்கு முன்னாடி வந்து இது அரசு துறையாக தான் இருந்தது. அரசு துறையாக இருக்கும்போது எல்லாமே ப்ராப்பராக போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் இது வந்து கார்பரேஷனில் மாறின உடனே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு முடிவு எடுத்து இன்றைக்கி வந்து பல கோடி இவ்வளோ கடன் வந்ததுக்கு காரணமே இது அரசு துறையாக இல்லாத பொதுத்துறையாக வந்ததுனால தான். இந்த பொதுத்துறையாக இருக்கிற வரைக்கும் இதில் வந்து லாபம் பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அதாவது இலவச பயணங்கள் நிறைய ஆகிப்போச்சு. இதுக்கு மாற்று ஏற்பாடு அரசு பண்ணணும். அதாவது அதுக்கு உண்டான தொகையை கொடுக்கலன்னு போது கடன் ஏறிக்கிட்டே போயிடுச்சு. இந்த கடனை என்னைக்கு கட்டி நீங்கள் எடுத்து மீட்டு எடுக்க முடியும்? எல்லாத்தையும் அடமானம் வச்சாச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெப்போ பூரா அடமானம் வச்சாச்சு, இப்போ பில்டிங் அடமானம் வச்சாச்சு, எல்லாம் பல ஆயிரம் கோடிக்கு எல்லாம் பேங்க்கில் இருக்குது. இதெல்லாம் முழுகி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பல்லவனில் சாலை அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே டெப்போலாம் வந்து அடமானத்தில் நிறைய இருக்குது. பேருந்துகள் நிறைய அடமானத்தில் இருக்குது. இதெல்லாம் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கோட்டத்தில் 700 அடமானத்தில் இல்லைன்னு சொல்லுங்கள். டிரைவர் கண்ட்ராக்டர் மட்டும்தான் அடமானத்தில் இல்லை. நீங்க டிரைவர் கண்ட்ராக்டர் அது கூட வாங்கிக்கிறதுக்கு யாரெல்லாம் இருந்தால் அதே அடமானம் வைக்க தயார். இன்னொன்று லாபம் ஈட்டக்கூடிய அந்த வழித்தடங்கள், இதுலேயும் ஒரு பெரிய விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. வெறும் 13 வழித்தடங்களில் தான் வந்து லாபம் இல்லை, மிச்சம்லாம் லாபம் ஈட்டக்கூடிய வழித்தடங்கள் தான். ஆனால் இது வந்து லாபம் ஈட்டாதுன்னு சொல்லி அங்கே சர்வீஸ் எல்லாம் கட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதற்கு யார் பொறுப்பு? அதுக்கு வந்து அரசு அதிகாரிகள் தான்மா பொறுப்பு. அதிகாரிகள் வந்து எந்த ஆய்வும் பண்ணுறது இல்லைம்மா, சும்மா கடமைக்கு. இப்போ வந்து 40 வருஷத்துக்கு முன்னே போடப்பட்ட டைம், இன்றைக்கி ஐயப்பந்தாங்கல்லேருந்து பாரிஸுக்கு வந்து அன்றைக்கி வந்து 55 நிமிஷம். 40 வருஷத்துக்கு முன்னாடி டைமிங் இதே 55 நிமிஷம் தான் இப்போவும் இருக்குது. அது இப்போ போரூருக்கு வந்து தாண்டி வரவே முடியாது. உங்களுக்கு ரயில்வே மெட்ரோ ரயில் ஒர்க்கு இங்கே வரதுக்கு 2 மணி நேரம் ஆகிடுது. இங்கே அதிகாரிகள் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி 8 சிங்கிள் ஓட்டி ஆகணும், இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி ஆகணும். இவர் அந்த 4 சிங்கிள் 5 சிங்கிளுக்கே 9 மணி ஆகிடும் நைட்டு. பஸ் இருக்கிற கண்டிஷன்ல கொஞ்சம் அது வேகமா கூட ஓட்ட முடியாது, ரூட் டிராஃபிக் இருக்கு. இவங்க என்னன்னு சொல்றாங்க அதிகாரிகள், மட்டுமே இல்ல பஸ்ஸோட கண்டிஷனுமே நிறைய மோசமா தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, 8 சிங்கிள் நீ ஓட்டு, அந்த கிலோமீட்டரை கவர் பண்ணு. அப்போ பின்னாடி நீங்கள் 9 மணிக்கு மேலே நீங்கள் ஹைவேல ரோட்டில் போய் நின்று பாருங்கள், சரன்னு திருவள்ளி இதுலேருந்து தங்கசாலையிலேருந்து ஐயப்பந்தாங்களுக்கு 6 வண்டி காலியாக போகும். அந்த ட்ரிப்பு ஓட்டி 11 மணி 12 நேரம் பஸ்ஸே இருக்காது, இல்லை வரிசையாக பஸ் லைனாக அதுவும் காலியாக போகும். அந்த ரூட் எப்படி போகும்? வரிசையாக ஏற எப்படி ஆள் இருப்பான்? 9 மணிக்கு மேலே ரோட்டில் ஆள் இல்லைனாலும் சரி இந்த ட்ரிப்பை ஓட்டி கனெக்ட் பண்ணுன்றாங்க. இதெல்லாம் வந்து தவறான ஒரு முன்னுதாரணம். ரெண்டாவது, நீங்கள் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போ அதிகாரிகளையும் கேள்வி கேட்கிற இடத்துல அமைச்சர் இருக்கார் இல்லையா?
எனக்கு புரியல. இது தப்பு எங்கே நடக்குதுன்ற ஒரு அசஸ்மெண்ட் இல்லை. அதிகாரிகள் சொல்கிறத அப்படியேவா ஏற்றுக்க முடியும்? ஒன்று தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குன்னா எங்கே பிரச்சனை அப்படின்றத சால்வ் பண்ணாதானே அந்த துறை வந்து ஒரு நீங்கள் என்னதான் சேவை துறை கவர்மெண்ட் காசு கொடுக்கணும்னா கூட கவர்மெண்ட்டே முழுசாக காசு கொடுக்குற நிலைமையிலையும் இருக்க முடியாது இல்லை. அந்த துறைக்கும் ஒரு வந்து வளர்ச்சி இருக்கணும். அந்த துறையிலையும் ஓரளவுக்காவது மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்காவது வருமானம் ஈட்டணும்ல. அப்போ எதனால் அது அந்த இடம் எங்கே மிஸ் ஆகும்? இங்கே வந்து அதிகாரிகளை எங்கள் கூட பணியில் சேரக்கூடிய டிரைவர் கண்ட்ராக்டர் சேரும்போது சேரக்கூடிய கிளர்க்காக இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரொமோஷனில் அப்படியே போயிட்டு அந்த சூப்பர்டென்ட்டுக்கு மேலே போனால் அரசு ஊழியராக போயிடுறாங்க. அவங்களுக்கு அரசு ஊழியராகிடுறாங்க. அவங்களுக்கு சம்பளத்தை பற்றியும் எதை பற்றியும் கவலை இல்லை. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக அவங்க இஷ்டத்துக்கு வேலையை பார்க்குறாங்க. இது வந்து எங்கள் ஆளுங்களுக்கு எப்படின்னா, நாளைக்கு வேலை டியூட்டி தரணும், டியூட்டி ஓடணும், நம்ம வண்டி நல்லா இருக்கணும், எல்லாம் அங்கே ஓன் இதில் இன்ட்ரெஸ்ட்டில் இவங்க வேலை பார்க்குறாங்க. டிரைவர் கண்ட்ராக்டர் டெக்னிக்கெல்லாம் இதை வந்து அரசு புரிஞ்சிக்கிட்டு அதை தான் நான் அப்போதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நஷ்டத்தை குறைக்கணும்னு சொன்னால் ஒரு காலத்தில் வந்து கமிட்டிலாம் இருந்தது. இப்போ கூட ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி ஒன்று போட்டு அது கோர்ட்டில் போய் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டார் பல்லவன் இல்லத்தில் நம்ம அமைச்சர் வந்து. அதுக்கு நாங்கள் சில விஷயம்லாம் சொன்னோம். இல்லை இனிமேல் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கூடலாம், 2 மாதத்துக்கு சம்பள பேச்சுவார்த்தையே இன்னும் கூட்டாது இருக்காங்க. என்ன நடந்தது? அதாவது அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்திலும் 3 ஆண்டுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டில். 3 ஆண்டுகளை வந்து 4 ஆண்டாச்சு. எந்த இடத்துல ஆகுதுனாக்கா, அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு 2 இயர்ஸ் வந்து சரியாக இல்லை, தள்ளி போச்சு. இது இப்படியே தள்ளி வந்து கடைசியாக வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது வந்து 3 ஆண்டை வந்து 4 ஆண்டாக கடைசி அக்ரிமெண்ட்டில் மாற்றிட்டாங்க. அந்த பிரகாரம் முடிஞ்சு இப்போது போன ஆகஸ்ட் 31 4 ஆண்டு முடிஞ்சு 5 ஆண்டு முடிஞ்சு 6வது ஆண்டில் இப்போ நாங்கள் இருக்கிறோம். 5 ஆண்டு 3 மாதம் ஆகிப்போச்சு. 3 ஆண்டு இருந்தது 4 ஆண்டாகி 4 5 ஆண்டாகி போயிடுச்சு. அப்போ இந்த 2.5 வருஷமாக பேச்சுவார்த்தை நடத்தாமையே டைம். இதில் ஒரு பேச்சுவார்த்தை நீங்கள் உடனடியாக நடத்தணும்னு நாங்கள் ஸ்ட்ரைக் அறிவித்தப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கு போய் போன ஜனவரியில் பொங்கல் நேரத்தில் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, அடுத்த பொங்கல் வருது. ஆமாம், இந்த சூழ்நிலை வருது. இது வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இது பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணி அவங்க உயர்வை கொடுத்து முடித்தா தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போவான். எப்போவும் தொழிலாளி டென்ஷன்லையே இது என்ன ஒன்றுமே வராது போடுக்குது, இந்த மாதிரி தரமாட்டுறாங்களேன்னு இது ஒரு பார்ட்டு. ஓய்வு பெற்றவங்களை எடுத்துக்கணும். ஓய்வு பெற்றவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டிஏ நிலுவைத் தொகை வந்து எங்கள் ஆட்சி காலத்தில் இருந்தது 12%. அப்போ வந்து நம்ம போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் இறுதியாக பேசும்போது அந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் வந்து இருக்கிற நிலுவைத் தொகையை தவணை முறையில் கொடுத்துட்றோம், இந்த மாதத்துலேருந்து நீங்கள் முழுமையாக வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கி மட்டும் இவங்க வாங்கியிருந்தாங்கனாக்கா இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்தை வந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து 127% அவங்களுக்கு தர வேண்டிய பாக்கி தொகை இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு மாதம் 10,000 12,000க்கு மேலே அவங்க வந்து ஓய்வூதியத்தில் மைனஸில் வாங்கிட்டுருக்காங்க. அதுக்காக போராடினாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட்டு கொடுக்க சொல்லிச்சு. போன 3 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டு போய் இவங்க அப்பீல் போச்சு, கவர்மெண்ட்டு டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, முந்தா நாள் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. இனிமேல் வேறு வழியில் கொடுத்தாகணும். அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 கோடி தேவைப்படும். ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை சுமார் 10,000 கோடி இருக்குது. இப்போ இது அந்த கடனில் சேர்றோம். இப்போ அதை எப்படி சேர்த்து கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அது மாதிரி அரசு வந்து திட்டமிடலே இல்லைம்மா. அதிகாரிகள் வந்து ஒரு பேருந்துக்கு 6 டிரைவர் கண்ட்ராக்டர் எல்லாம் சேர்ந்து 6 பேர் 7 பேர் இருக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. அதிகாரிகள் மட்டும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் பக்கத்தில் அதுக்கு உண்டான ஆட்களை வந்து அவங்க சரி பண்ணி என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன பயிற்சி இருக்கணும், என்ன வேலை செய்யணும்னு ஏதோ கடமைக்கு வராங்க போகிறாங்க. இந்த இடத்துல வந்து ஜெயக்கண்ணன் சார், அப்போது உண்மையிலேயே போக்குவரத்து துறையை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி. நான் 2 பக்கமே தான் சொல்கிறேன். பல ஆண்டுகளாகவே இதை பற்றி நம்ம பேசுவது என்ன, அப்போ யாருமே இதை சரி செய்ய முயற்சிக்கலையா? மேலே ஓகே அது பாட்டுக்கு எங்கேருந்தோ கடன் வரும், எங்கேருந்தோ அரசுலேருந்து பணம் கொடுக்க போகிறாங்க, எப்படியோ கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஆங்கிள்லேயே இது வந்து தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறதுங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இது நல்லதா? முதல்ல இவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நாங்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னாவது ஏத்துக்க முடியுமா அவங்களால? இல்ல இத காரணம் மட்டுமே சொல்லிட்டு அந்த 5 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சா அப்புறம் பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி? இல்ல, அமைச்சர் என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ராஜகண்ணப்பன் அனுபவம் இல்லை. அவரே 91-96 போக்குவரத்து கழக அமைச்சராக இருந்தவர். அவர் வந்து அதிகமான துறைகளை அதாவது அப்படிப்பட்ட ஒருத்தராலே சரி பண்ண முடியாத ஒரு சூழல். ஆரம்ப காலத்தில் இந்த சிவசங்கராக இருக்கட்டும், அப்போ வந்து இப்போ வந்து இந்த இடத்துல சிவசங்கர் வந்ததுக்கு பிறகும் கூட சிறப்பாக தான் செயல்படுறாங்க.
அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அமைச்சர்கள்ங்கிறது எல்லா துறைகள்லையும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்கள் ஓரளவுக்கு பணி ஆற்றிக்கிட்டு, அதாவது எல்லாத்துலேயும் கீழே வரைக்கும் வர முடியாது. மேலிட பணியாளர்கள் மாதிரி 10,000 கோடி தர வேண்டியதுங்கிறாரு. இல்ல அது பணியாளர்கள் மட்டும். அதை வந்து கண்டிப்பா கேட்காம இருப்பாங்களா? இல்ல இப்ப அதை தான் நான் என்னன்னா, இப்ப இது நடந்துருச்சு. இப்ப ஒண்ணும் இல்ல, அண்ணன் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அந்த பாதை அந்த தடங்களில் போகக்கூடிய பேருந்துகளை அதிகமான பேருந்துகளை குறைச்சிட்டு மினி பஸ்களை விடலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ஏற்கனவே இருந்தது. இப்போ எங்கள் பகுதியெல்லாம், நான் இருக்கக்கூடிய குளத்தூர் பகுதியெல்லாம் வில்லிவாக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து இல்லாத மினி பேருந்தில் ஓடிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பகுதிக்கு மினி பேருந்து இல்லை. இப்போ ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மினி பேருந்துகளை அதிகரிக்கும் போது அந்த தடங்களில் போகக்கூடிய பெரிய பேருந்துகளுடைய வசதி எப்படியும் மக்களுக்கு ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். ஒருத்தர் போனாலும் நீங்கள் வந்து பேருந்துகள் கொடுக்கணும். இல்ல ஒருவேளை மெட்ரோ வந்துரும், இனிமே இந்த பேருந்து சேவையெல்லாம் குறைச்சு அது அடுத்த கட்டங்கள். அதாவது நிஜமாவே அப்படியெல்லாம் ஒரு ஐடியா இந்த போக்குவரத்து துறையை நம்ம வந்து ஏன் இதை சமாளிச்சு இல்ல அதுதான் நான் சொல்றேன். பொது போக்குவரத்துங்கிறது பார்த்தீங்கன்னா குறையாது. பொது போக்குவரத்து பேருந்துகளில் போறவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. மெட்ரோவில் எல்லாரும் போயிட முடியாது. இல்ல எந்த அடிப்படையில சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இதுல வந்து தீர்வுகள் அப்படிங்கிறதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அது தொடர்ச்சியா இப்போ 50 ஆண்டுகளாக அந்த பிரச்சனைகள் இருக்கு. டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்திலேருந்து அண்ணன் சொன்ன மாதிரி அந்த போக்குவரத்து துறை இதில் மாற்றம் மறுசீரமைப்பு பண்ணுங்க. அண்ணன மாதிரியான அனுபவம் மிக்க தொழிற்சங்கத்தினரை அழைத்து இந்த போக்குவரத்து கழகத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கான முயற்சிகளை செய்யுங்க. மறுசீரமைப்புனா என்ன வரும்? அப்ப அந்த இடத்துல எது அவர்களை தடுக்கிறது? அதான் சொல்றேன். அதாவது சென்னை போன்ற பெரும் நகரங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய தடங்களை இப்போ மெட்ரோவுக்காக மாறுது, முழுமையாக உங்களுக்கு சாலைகள் மாறிடுது. அப்போ அந்த தடங்களை மாற்றுங்க. அந்த தடங்களை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீண்ட பயணங்களில் இருக்கக்கூடிய பேருந்துகளை அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு அந்த நேரத்தை குறைங்க. நான் என்ன சொல்கிறேன், பேருந்துகள் உங்கள்கிட்ட இருக்குது, பேருந்துகளும் சில நேரங்களில் வந்து காலியாகவும் போகுது. அப்போ நீங்கள் மாற்ற வேண்டியது இந்த வழி தான். இப்போ அது அண்ணங்கண்டெல்லாம் அவங்களுக்குலாம் தெரியும். வழித்தடங்களில் தொடர்ச்சியாக பயணித்தவங்க, ஏற்கனவே இருந்தவங்களுக்கு நடத்துனர்கள், அவங்க ஓட்டுநர்களுக்கெல்லாம் தெரியும். அவங்களெல்லாம் அழைச்சி நீங்கள் ஒரு மீட்டிங் போட்டாவே அது தெரிய வந்துடும். இல்ல அதுக்கான முன்னெடுப்புகள் அந்த மாதிரி இல்ல செய்யவே முடியல. போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நான் தான் சொல்றேன், போக்குவரத்து கழகம் உங்களுக்கு அரசு துறை இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, அது கார்பரேஷன்னா அதுக்கான விதிகள் வந்துடுது. அரசு செய்யக்கூடிய அனைத்து சலுகைகளும் அவங்களுக்கு கிடைச்சிடாது. அவங்களுக்குன்னு சில இப்போ போனஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி அதிகமாக கிடைக்குதுன்னு போக்குவரத்து கழகத்தை சொல்லுவாங்க. இப்போ அதுவே பின்னாடி பாதிப்பு. அண்ணன் சொல்கிற மாதிரி போன தடவை அதை வாங்கியிருந்தாங்கன்னா, நெருக்கடி காலத்தில் அதை வாங்கியிருந்தா இப்போ இத்தனை நிதி நெருக்கடி வந்திருக்காது. சரி, இப்போ இது ஒரு வெள்ளை அறிக்கையாவது எந்த ஒரு போக்குவரத்து அமைச்சராவது கொடுப்பாரா? இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு இது இருக்கு, இதையாவது ஒத்துக்கிற அளவுக்காவது அரசு வரும். அதை கொடுத்து தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இது வந்து மக்களுக்கான துறை, போக்குவரத்தை தவிர்த்துட்டு நாங்கள் நீங்கள் சென்னையை மட்டும் நம்ம பேசுறோம்ல, இப்போ மற்ற மாநிலங்களை நீங்கள் ஒப்பிடும்போது நான் செய்திக்காக சொல்கிறேன். இப்போ சில வந்து குக்கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாலைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த சாலையில் ஒரு பேருந்து 2 பேருந்து தான் போகும். அந்த பேருந்துகளுக்காக அதை நடத்தி தான் ஆகணும். அந்த கோட்டங்கள் பிரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நாங்களாம் திருச்சியில் இருக்கோம், எங்களுக்கு வந்து கும்பகோணம் கோட்டம்னு சொல்லுவாங்க. அந்த கும்பகோணத்துக்கும் திருச்சிக்கு என்ன வகையில் சம்பந்தம்லாம் அந்த கோட்டங்கள் பிரிக்கும் போது தெரியும். ரயில்வே கோட்டம் தான் அப்படி இருக்கும். இப்போ அந்த கோட்டங்கள்லாம் நீங்கள் மாற்றி அமைக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அருகருகே இருக்கக்கூடிய கோட்டங்களை மாற்றி அமைத்து அதில் வந்து நீங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுங்க. நான் இப்போ அண்ணன் சொல்லக்கூடிய அந்த பல்லவன் சாலையில் இருக்கக்கூடிய இடங்கள், இன்னொன்று சொன்ன எல்லா டெப்போக்கள்லையும் இருந்த பல இடங்கள் ஏன் அடமானத்துக்கு போகுது? நான் என்ன சொல்கிறேன், அந்த இடங்கள் வந்து வெறும் டெப்போக்களாக பயன்படுத்துறதை விட்டு நீ என்ன சொல்கிறேன், நீங்கள் கால மாற்றத்துக்கு தகுந்தாப்புல அது ஒரு மால் மாதிரி கட்டுங்க, ஒரு வணிக வளாகமாக மாற்றி அமைங்க. இப்படியும் வந்து பயணிகள் வர்றாங்க, பொதுமக்கள் வர்றாங்க, அந்த இடங்களை நீங்கள் காலத்திற்கு ஏற்றவாறு பேருந்துகள் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்த வந்து இப்போ ஒரு உணவகம் இருக்கிறதோ, மற்ற வந்து உங்களுக்கு தனிப்பட்ட கடைகள் இருக்கிறதோ, மக்கள் வந்து போகக்கூடிய இடமா மாற்றும் போது அதற்கான வருமானம் வரும். இதெல்லாம் எடுத்து அரசுக்கு சொல்வதற்கான, ஆலோசனை சொல்வதற்கான தொழிற்சங்கத்தால் தான் முடியும்னு நான் சொல்கிறேன். இல்லை, அவங்க நாங்கள் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இப்போவும் நான் முழுமையாக நம்புவது என்னென்னா, அரசுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அண்ணன் கடந்த விவாதத்தில் ஒரு முறை அண்ணன் தனியாக மனு கொடுத்துட்டு வந்ததாக கூட சொல்லியிருந்தார். அரசுக்கு வந்து நீங்கள் அந்த மனுவை கொடுக்கின்ற போது கண்டிப்பாக பரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது இது பொது போக்குவரத்து என்னன்னா இவ்வளோ பெரிய ஒரு அறிக்கைனா கண்டிப்பாக அரசு. இன்னொன்று முடிச்சிடறேன். இப்போ விலையில்லா பேருந்து, இப்போ பெண்கள் பயன்படுத்தக்கூடியதை உங்களுக்கு போகிறோம். நான் என்ன சொல்கிறேன், பேருந்துகளில் பெண்கள் தான் ஏறுறாங்கன்னு தெரியுது. இப்போ அவங்களுக்கு திரும்ப ஒரு டிக்கெட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது?
இல்ல அது நம்பர் கணக்கு வர்றதுக்கா? இல்லம்மா, இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு நம்ம பாஸ் கொடுத்துட்டோம். அந்த மாதிரி பெண்கள் ஒரே பாஸா கொடுத்துருங்க. அதை விட்டுட்டு தனி பேருந்து விட்டுட்டீங்க பெண்களுக்காக. அதுல வந்து நம்ம ஒரு கண்டக்டர் வேஸ்டா போறாரு டிக்கெட் கிழிச்சு கொடுக்கறதுக்காக. எதுக்கு அவசியம்? டிக்கெட்டு பிரிண்ட் பண்றோம், அந்த பிரிண்ட்கான செலவு இருக்கு, அது செலவினங்கள் தான் வருது. இதெல்லாம் குறைக்கணும். இல்ல எவ்வளவு பேர் போனாங்கன்னு ஒரு கணக்குக்காக அதுதான் அண்ணன் சொல்றேன், பாஸ் கொடுங்க, பாஸ் கொடுத்துருங்க போதும். நெக்ஸ்ட் மந்த் அதுக்கு வேலை கிடையாது. இந்த மாசம் ஆவரேஜா 1,00,000 பேர் போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க 1,00,000 போறதும் போவாது அவங்க விருப்பம். 2,000 பேர் தான் வராங்க. போறவங்க கார்டு வாங்கிக்கிட்டோம், எல்லாருக்குமே வந்து ஐடி கார்டு கொடுத்துட்டோம்னா பெண்கள் பேருந்து ஒரே ஸ்மார்ட் கார்டா கூட கொடுத்துருங்க. அதை விட்டுட்டு இப்ப இல்ல ஐடி கார்டுக்கும் அவ்வளவு செலவாகும்ல. ஒன் டைம் தானே, இது டே பை டே உங்களுக்கு கிழிச்சு கொடுக்கணும், ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் கொடுக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு கணக்கு கொடுத்தாங்க அரசாங்கம், 580 கோடி மக்கள் வந்து பயணிச்சிருக்காங்க. 580 கோடி மக்கள் தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையே வந்து ட்ரிப்பு தான்மா. நீங்க வந்து நீங்க கணக்கு எடுத்துங்க, ஒரு நாளைக்கு வந்து நம்ம இதுல வந்து பயணிக்கிறது அந்த காலத்துல இருந்து 1,10,00,000 பேர் 1,20,00,000 பேர் தான் டிரான்ஸ்போர்ட்ல பயணிப்பதே. நீங்க அந்த கணக்கு அவங்களால கேளுங்க, ஆர்டிஐல போட்டு கேட்டு பாருங்க. 1,20,00,000 பேர் 1,10,00,000 பேர் தான் ஆவரேஜா பயணிச்சிட்டு இருந்தாங்க. இந்த கணக்கு அவங்க சொல்றாங்களே, அது வந்து அந்த டிக்கெட் எவ்வளவு போச்சுன்றதுல வச்சுதானே அவங்க சொல்லி இருக்க முடியும். இல்லம்மா, இப்ப யாரு எது சொன்னாலும் சரி, நான் எனக்கு நீங்க அந்த இடத்துக்கு தான் தவறான கணக்கு அவரு அதிகாரிகள் சொல்றது. நான் என்ன சொல்றேன், நாங்க இத்தனைக்கு இந்த 580 கோடி மக்கள் பிரயாணம் பண்ணணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணணும்? ஒரு நாளைக்கு 20 கோடி பேர் பயணிக்கணும். 20 கோடி பேர் பயணிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது? பெண்கள் வந்து வேலைக்கு போறவங்க மிகைப்படுத்தி சொல்றாங்கன்னு சொல்றாரு. அதிகப்படியான கணக்கு இல்ல. நான் எப்படி இருக்க கூடும்னா, ஒருத்தர் வந்து ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளார 2-3 தடவை 4 தடவை கூட பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அந்த மாதிரி கணக்குகளான்றதுதான் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். இல்ல மேடம், இதேதான் முதல்லயே வந்து பயணிச்சிட்டு இருந்தாங்க பெண்கள், அன்னைக்கும் போனாங்க. விடியல் பயணம், அதாவது அது ஃப்ரீ அப்படின்னா பயணிக்கிறது வேற, நான் காசு கொடுத்து போகும்போது நான் ரூட்டுக்கு போறதுன்றது நிச்சயமாக வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க சொல்றது நிறைய நடந்தது. எப்படின்னா இன்னைக்கு வந்து அதிகப்படியான பெண்கள் வந்து இன்னைக்கு வெளியே வந்து போகிறதுக்கு வேலை எல்லாம் இருந்தாங்க. 20 ரூபா 30 ரூபா டிக்கெட் கொடுத்து போக வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் சாதாரணமாக வெளியே வந்துட்டு போகிறாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, போயிட்டு வரட்டும். ஆனால் அதே வேலையாக இருக்க முடியாது இல்லையா? உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 1 கோடி 1.5 கோடி மக்கள் பயணிச்சதில்ல. அதீத கணக்கு தாங்கிறீங்க, அது அந்த இடத்துல தவறு இருக்கு. அதுக்கு இவ்வளவு டிக்கெட் அடிச்சு இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கணக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 580 கோடி பயணிச்சிருக்காங்க, 587 கோடி டிக்கெட் இருக்குது, அந்த அவ்வளோத்தையும் கிழிச்சு கொடுக்குது கண்டக்டர். இதெல்லாம் தேவையே இல்லாது. ஒரு ஐடி கார்டு கொடுத்துருங்க, பெண்களுக்கு இலவச பயணம், அந்த இடத்துல கொஞ்சம் சேமிக்கலாம். அதுல அப்படிதான் ஒன்னொன்னுலயும் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணா அரசு வந்து இந்த செலவினங்களை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும்ன்றது தான் எங்களுடைய. வருவாயை கூட்டுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மிமா இனிமேல். ஏன்னா தனியார் பேருந்துகள் அதிகமான நல்ல ரூட்டெல்லாம் அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற வருமானம் செலவின. அதாவது பாருங்கள், லாஸ்ட்டு நம்ம அரசாங்கம் பண்ண ஒரு தவறு, இப்போது சமீபத்தில் நடந்த ஒரு தவறு என்னென்னா, 31 ரூபா 50 பைசா நம்மளுடைய வண்டிக்கு செலவினங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு. 1 கிலோமீட்டருக்கு 31 ரூபா 50 பைசா செலவினம் பண்ணுறதுக்கு பதில் 51 ரூபா 25 காசுக்கு நம்ம கிலோமீட்டருக்கு இப்போ ஸ்பெஷல் வண்டி வந்து தனியார் வண்டியை ஆப்ரேட் பண்ணோம். போன இதுக்கும் வந்து திருவண்ணாமலையிலேருந்து ஆப்ரேட் பண்ணாங்க, திருச்சியிலேருந்து பண்ணாங்க. 51 ரூபா 25 காசுக்கு நம்ம வெளியே இருந்து வண்டி எடுத்து பண்ணோம். 20 ரூபா கிட்டத்தட்ட நம்ம ஒரு கிலோமீட்டருக்கு எக்ஸஸ் அவங்களுக்கு பே பண்ணோம். வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 32,000 ரூபா வருமானம் வருது, 55,000 ரூபா நம்ம வந்து பேமெண்ட் கொடுக்க வேண்டியது வருது அப் அண்ட் டவுன். ஏன்னா ஒன்ஸு போகும்போது ஃபுல்லாகிடும், இந்த ஸ்பெஷல் வண்டி ஆப்ரேட் பண்ணும்போது ரிட்டர்ன் வந்து எம்டி தான் வரும். அவங்களுக்கு கிலோமீட்டர் கணக்கு. இதில் அதை விட ஒன்று, அதிலெல்லாம் ஃபுல்லாக தனியார் பேருந்துகள் தான் இருக்குது. இப்போ ஆப்ரேட் பண்ணாங்க இல்லையா, இப்போ தான் 2 வாட்டி அவங்க வந்து எடுத்து கான்ட்ராக்ட் 7,000 கொஞ்சம் ரிப்பேர் பண்ணாவே நமக்கு அதுக்கு அந்த வண்டி அப்படியே இருக்கு. இவங்க எடுத்தது 500 வண்டி வாடகைக்கு. ஏன் நீங்க 7,000 வண்டியில் ஒரு 500 வண்டி இது வந்து எமர்ஜென்சி இல்லை, கண்டிப்பா தெரியும் பொங்கலுக்கு 1000 வண்டி எக்ஸ்ட்ரா விட போறோம்னு. 3 மாசம் டைம் இருக்குது, 2 மாசம் டைம் இருக்குது, ரெடி பண்ணிக்க வேண்டியது தானே. இதற்குள்ள வேற ஏதாவது மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கா? ஏன்னா ஒன்று செஞ்சு இதை பண்ணலான்றது இருக்கு. ஆனா நான் தனியார் கிட்ட போயிட்டு அங்க ஒரு வந்து நான் பஸ்ஸை வாங்குறோம்னா அதுவே ஒரு விவாதத்துல வேற ஏதோ எங்கேயோ கோளாறு ஏதோ அதிகாரிகள் மட்டத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு செய்தி என்னன்னா, இப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் மட்டத்தில் மட்டும்தான் இருக்கும். இல்லை நான் சொல்றேன், அதாவது இப்போ போக்குவரத்து கழகங்கள்ல இப்போ தனியார் இப்போ நம்ம நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா
வெளி வாகனங்கள் எடுக்கிறத விட நம்ம போக்குவரத்து கழகங்களில் பேருந்துகளையோ நம்ம மினி பஸ் இந்த மாதிரியான எடுத்துக்கிறது ஓய்வு, அதாவது விடுமுறை நாட்கள் ஒரு திருமணத்துக்கோ மற்ற நிகழ்ச்சிகள்லாம் போகும்போதெல்லாம் எடுக்கிறது முன்னாடி அதிகமாக இருக்கும். இப்போ அது மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல, குறைஞ்சி போச்சு. அது மட்டும் இல்லைம்மா, இதில் வந்து அவர் சார் சொல்லுவான்னு பார்த்தா அதை விட்டார். இன்னைக்கு இந்த தனியார் வண்டி எடுத்தாங்க பார்த்தீங்களா, கிளாம்பாக்கத்தில் ஃபுல் பண்ணி விட்டுருவாங்க வண்டியை, 55 சீட்டு. இங்கே டிக்கெட்டை நாங்கள் கலெக்ட் பண்ணிக்குவாங்க எங்கள் கண்ட்ராக்டர், அவருக்கு வாடகை தானே, இது கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த வண்டி இங்கேருந்து கிளம்பி செங்கல்பட்டு, மதுராந்தகம், திண்டிவனம் ஏறுவாங்க. இல்ல அவங்க இறங்குறது நேராக ஸ்ட்ரைட் திருச்சிக்கு தான். பட் கூட்டம் வந்து மக்கள் வந்து வண்டி வந்தா கை நீட்டிடுவான், இவங்க ஏற்றிக்குவாங்க. அந்த டிக்கெட் வருமானம் பூரா அவங்களுக்கு, நம்ம கையில் வருமானம் கிடையாது. வாடகை அதிகமாக, அப் அண்ட் டவுன் வாடகை நம்ம, அவங்க நடுவில் வர கவனிக்க வேண்டியது வெறும் அதிகாரிகள் மட்டும்தானா? இதை இல்லை, அதிகாரிகள் வந்து இதெல்லாம் கவனித்து அரசுக்கு சொல்லணும், இது வேண்டியது இல்லை, இந்த பேருந்து நம்ம எடுக்க வேணாம், நம்ம வண்டியை போட்டு நடத்தலாம், இந்த 20 ரூபா எக்ஸ்ட்ரா. அவ்வளவு அனுபவம் மிக்க அமைச்சருக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கண்டிப்பா இருக்காது. எந்த ஆட்சி காலத்துல இருந்த அமைச்சராக இருந்தா கூட இல்லம்மா, இது வந்து அவருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போறது எப்படி எடுத்துட்டு போனோம். அண்ணே அடுத்த இது சார், இது மாதிரி ஜனவரியில் நமக்கு வண்டி வேணும், இப்போ வந்து நம்ம இவ்வளோ வண்டி எக்ஸ்ட்ரா ஆப்ரேட் பண்ணோம், இதுக்கு உண்டான சாமான்கள்லாம் வாங்கணும், நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு ஃபண்டு கொடுங்க, நாங்கள் பண்ணுறோன்னு முன்கூட்டியே சொல்லணும். எதுவும் சொல்கிறது இல்லை. 1000 பேருந்துகள் அதிகப்படியாக இயக்கப்படணும்னு மந்திரி சொன்ன உடனே வண்டி கிடையாது, இன்னும் அந்த வண்டி பிடி, இந்த வண்டி பிடி, இது அதிகாரியுடைய வேலை கிடையாது. அதிகாரிகள் மின் யோசனையோட பணியாற்றுறதே கிடையாதுன்றது தான் என்னுடைய வாதம். பார்க்கலாம் இது இன்னும் எப்படி இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குதா, இல்லை நிஜமா நாங்கள் கடனில் தான், நஷ்டம் தான், எங்களால் இதை சமாளிக்க முடியலன்னு ஒரு அறிக்கையாவது கொடுக்குறாங்களா, ஒரு வெள்ளை அறிக்கையாவது கொடுத்து ஒத்துக்கிறாங்களான்றதை பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.